நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, யார் நீங்க? என்ன டேவிட்டே ட்ரவுசரை கைட்டு லுங்கில வந்ததும் ஹூ ஆர் யூன்னு கேக்குறியே? யோ அன்பு, என்னையா கெட்டப் இது? என்ன டேவிட், வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் மாத்திட்டேன், உள்ள விட மாட்டேன்னு அட்டம் பிடிக்கிறானுங்க. அதான் பிளம்பர் கெட்டப்ல பாத்ரூம் சரி பண்றோம்னு உள்ள வந்திருக்கோம். அப்படி அர்ஜென்ட்டா வர அளவுக்கு என்ன நடந்துச்சு? எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அர்ஜென்ட்டா உள்ள வந்திருக்கோம். சிபிஐ ரைட பத்தி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஏன் சார், சிபிஐ என்ன நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருச்சா? ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்கிறதுக்கு என்னென்ன இந்த சிபிஐ கதையெல்லாம் இங்க விடாத. ரைடு நடந்தது 2 நாள், அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு. யோ என்னப்பா நீங்க எதை சொன்னாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? யோ டேவிட்டே, நீ ஆற போட்டு அடிக்கிறத பார்த்தாவே தெரியுது ஏதோ பெரிய மேட்டர்னு. என்ன விஷயம் சொல்லியா? கம்பெனி ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாதியா? அட போப்பா நீ. நம்ம கம்பெனி ரகசியம் பக்கத்து கம்பெனில இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியுது, நம்ம கம்பெனில இருக்கிறவனுக்கு மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. சார், அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா சொன்னா தலைவடிக்கிறதுக்கு? சொல்லுங்க சார். அது எப்படியா என் வாயால நான் சொல்லுவேன்? சரி, வாயால சொல்ல வேணாம், சைகை பண்ணி சொல்லு. என்னையா, என்ன பார்த்தா என்ன கிண்டலா தெரியுதா? டேவிட், ஆபீஸ் என்ன கண்டிஷன்ல இருக்குது? ஆஞ்சியோ பண்ணணுமா, ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணணுமா, பைபாஸா இல்ல பாடிய வீட்டுக்கு தூக்கின்னு போனன்றியா? யோ கொஞ்ச நேரம் கலாய்க்காம இருங்கய்யா. அப்ப விஷயத்த சொல்லு. என்ன இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? அட என்ன சார், திரும்பவும் முதல்ல இருந்தே வர்றீங்க. டேவிட், ஆபீஸ் என்ன ஆக போகிறது? ஆப்ஷன் ஏ ஆட்குறைப்பு, ஆப்ஷன் பி சம்பள குறைப்பு, ஆப்ஷன் சி ஹார்ட்வேரை மூடுவது, ஆப்ஷன் டி மொத்தமாகவே ஊத்தி மூடுவது. சார், டக்குன்னு பேசுங்க சார். இப்படி பாஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, பயமா இருக்குது. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்ன சார் சொன்னீங்க? ஐயோ மறந்துருச்சே சார். சும்மா விளையாடாதீங்க சார். என்ன சொன்னீங்க நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க சார். கம்பெனி உண்மையிலேயே பெரிய பிரச்சனையில இருக்கு. எந்த கம்பெனிக்கு? நம்ம கம்பெனிக்கா? ஆமையா சார், வேலையே செய்யலனாலும் மாசம் தவறாம சம்பளம் கொடுத்த நம்ம கம்பெனிக்கா சார் பிரச்சனை? ஆமா, பிரச்சனை தான். சார், என்ன பிரச்சனை? கம்பெனி பணத்தெல்லாம் சேட்டு எடுத்து செலவு பண்ணிட்டாரு. கம்பெனியை தொடர்ந்து நடத்துறதுக்கு கையில காசு இல்ல. இது ஒரு பிரச்சனையா டேவிட்? எங்க ஏரியாவுல சுர்லா சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் காசு வேணும்னா செக்க வாங்கி வச்சுக்கிட்டு 5 வட்டிக்கு காசு கொடுப்பான். அவங்கிட்ட வேணா கேட்டு பாக்கட்டுமா? யோ 5 வட்டிக்கு வாங்குற அளவுக்குலாம் அந்த பணம் கிடையாது. இதுக்கு நிறைய பணம் வேணும். ஏன் டேவிட், சேட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானா? ச்சே, அவனுக்கு பொறுப்பே கிடையாது. சட்டு புட்டுன்னு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேணா? ஏன் சார், சேட்டு பணத்தை ரெடி பண்றதுக்கு நமக்கு ஏன் சார் லீவ் விடணும்? பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு தான் சேட்டு லீவ் விட சொல்லியிருக்காரு. ரெடி பண்ண முடியாதா? அது எப்படி ரெடி பண்ணாம இருப்பாரு? 1ஆம் தேதி ஆனா எல்லாருக்கும் சம்பளம் போட தேவையில்ல? யோ லூசாயா நீங்களா? நானும் எவ்வளவோ சுத்தி வளைச்சு சொல்லி பாக்குறேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. கம்பெனியை மூட போறாங்கன்னு சொன்னாதான் புரிஞ்சுக்குவீங்களா? மூட போறாங்களா? அதத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சார், உண்மையை சொல்லுங்க சார். சும்மா கலாய்க்கிறீங்க தானே? ஆமா, நீ என் மாமன் பொண்ணு, உன் மேல நான் மஞ்சள் தண்ணி ஊத்தி கலாய்க்கிறேன். யோ டேவிட், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? யோ கம்பெனி நடத்த சேட்டு கிட்ட காசு கிடையாது, அதனால கம்பெனியை மூட போறாங்க. இல்லனா கம்பெனியை விற்க போறாங்க. அப்பாடா, விக்கதான் போறாங்களா? யோ விக்கிறது அந்த கூட சாஃப்ட்வேரை மட்டும் தான் விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹார்ட்வேரை கண்டிப்பா மூடுறாங்க. அப்போ சேல்ஸ் டீம்? யோ கம்ப்யூட்டரே செய்ய போறது இல்லங்கறாங்க. அப்புறம் நீ எதை விப்ப? கடலை முட்டாயவா? சார், சாஃப்ட்வேர்காரங்களோட நிலைமை இப்போவோ அப்போவோன்னு இருக்கு. ஹார்ட்வேரை பொறுத்தவரையில கன்ஃபார்ம். இன்னும் எத்தனை நாளைக்கு? யோ அது எப்பவோ முடிஞ்சு போச்சியா. இன்னும் என்னமோ புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா.
எதுக்கு நோ அட்மிஷன் போர்ட் போட்டிருக்காங்க? என்ன ஹாய் மஞ்சு. ஹாய். ஹாய். இன்னைக்கு தான் ஆபீஸ் லீவ் ஆச்சே, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஆர்என்டி ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். நிஜமா இங்க என்ன நடக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு அவர் தான் ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. சரி பாத்தீங்களா? உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணி பாருங்க. அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓ, அப்ப என்ன பண்ணலாம்? நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. என்ன ஸ்வேதா இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கா? மஞ்சு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஏங்க ஏங்க இந்த கொலவெறி? சும்மாதான் ஒரு கம்பெனிக்கு இருக்கட்டும்னு தான் வர சொன்னேன். சரி அதை விடுங்க, எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? எப்படியும் மண்டை காய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு தனியா காயணும், உன்னையும் சேர்த்து காய வைப்போனுதா. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அட பாவிங்களா. ஏங்க ஆபீஸே பூட்டி வச்சிருக்காங்க, நம்ம இப்படி ஆபீஸ் முன்னாடி நீ சிரிச்சிட்டு இருந்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? சரி வாங்க போலாம். எங்க? வெளியே போய் பேசலாங்க. மதன், அப்படியே மஹாப்ஸ் போலாமா? இப்பவா? ஆமாப்பா, ஒரு கால் டாக்ஸி எடுத்தா 1/2 மணி நேரம் தான். என்ன ஸ்வேதா? எனக்கு ஓகே. ஓ, இப்பெல்லாம் அங்க பெர்மிஷன் வாங்காம எதையும் கமிட் பண்றது இல்லையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, போலாங்க. நான் வேணும்னா கார்ல வரேன், நீயும் ஸ்வேதாவும் உன் பைக்ல வாங்க. என்ன ஸ்வேதா ஓகேவா? என்ன ஓகேவா? இல்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கு, பைக்ல வரது ஓகேவான்னு. அப்படி ஒண்ணும் வெயில் ஜாஸ்தியா இல்லையே. என்னம்மா போட்டு வாங்குறீங்க ரெண்டு பேரும்? ஓகே கைஸ், இந்த மாதிரி எதிர்பார்க்காம கிடைக்கிற லீவ் எல்லாம் இந்த மாதிரி சில பல டூர்கள் போய் கொண்டாடுவோம். போலாமா? வாங்க. என்ன பண்றீங்க? சும்மாதான். அதான் ஆபீஸ் லீவுன்னு நேத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல, அப்புறம் என்ன? ஆர்என்டி ஹெட் சண்முகம் சார பார்க்கணும். நீங்க யாரையும் இப்ப பார்க்க முடியாது. நேத்து ஆரம்பிச்ச ரெய்டு இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இல்ல அவர்தான் வர சொன்னாரு. இப்ப பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. நீங்க கிளம்புங்க. கிளம்பிட்டு தான் இருக்கோம். ஆமா, உங்களை யாரு மேல அனுப்பிச்சாங்க? தேவையில்லாம யாரையும் ஆபீஸ் கேம்பஸ் உள்ள விட கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். கிளம்புங்க கிளம்புங்க. போறோம். டேய் போடா வெளியே. என்னடா முறைக்கிற? போறோம்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? மதன் விடு மதன், போலாம். என்னடா திமிரா பேசுற? சார் நாங்க கிளம்புறோம் சார். எதுக்கு நீங்க தேவையில்லாம சண்டை போடுறீங்க? இந்த பாருமா, நான் உன்கிட்ட பேசல, என் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் வேலையை பாரு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாண்டா, உனக்கு தான் அடுத்து ஒரு நல்ல வேலை வேணும். பெத்த அப்பனை அவ தூக்கி எறிஞ்சு பேசுறப்ப பேசிட்டுன்னு வேடிக்கை பார்த்து நின்னில, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் தண்டனை கொடுத்துட்டான்டா. என்ன நடந்துருச்சுன்னு இப்ப இவ்வளவு சந்தோஷம்? விஷயம் தெரியாத உனக்கு? இந்த வேலையும் அதுல வர்ற 8000 பிச்சைகாசியும் வச்சுக்கிட்டு அவ்வளவு துள்ளு துள்ளுன. இப்ப வேலை போக போத என்ன பண்ண போற? என்ன வளர்றீங்க? யாரா வளர்றா? இதாண்டா உண்மை. நீ வேலை செய்யற ஹார்ட்வேர் கம்பெனிக்கு ஓனர் சங்கூத சொல்லிட்டாரு. நீ பெட்டி பெட்டிக்கைய கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நாளைக்கு வரும்போது அவங்களே சொல்லுவாங்க. என்ன ஆட்டா அண்ணன் வச்சானா அதுக்கு ஆப்பு. இனி நான் போடுற ஓசி சோத்துல தாண்டா நீ வாழ்ந்தாகணும். சிகரெட் வாங்கினா கூட உங்க அம்மா கிட்ட தான் கையேந்தி நிக்கணும். நீ என்னதான் மண்ணுல கடந்து உருண்டாலும் இதான உன் தலையெழுத்து. இத யாராலையும் மாத்தவே முடியாது. நான் வேலை இல்லாம ரோட்ல நிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஆமா, இருக்காதா பின்ன. நீ ஆடுன ஆட்டத்துக்கெல்லாம் ரோட்ல நின்னு பிச்சை எடுக்க போற பாரு. நீ எல்லாம் ஒரு அப்பனா? டேய் மதன் வா மதன், போலாம். பெத்த புள்ளைய பிச்சை எடுக்க நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாதியா? ச்சே, உன்ன மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவன பாக்குறதே பாமையா? வா மதன் போலாம். பாருங்க அந்த ஆள் எப்படி பேசுறாருன்னு. மதன் ப்ளீஸ், முதல்ல இங்க இருந்து போலாம் வா. உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேயா? நான் பிச்சை எடுத்தாலும் உன்கிட்ட ஓசில சோறு தின்ன மாட்டேன். செத்து போனாலும் போனேன் ஒழிய உன்கிட்ட வந்து உதவின்னு கேட்க மாட்டேன். நல்லாரியா? வா மதன் போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம்? நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் எதுவும் என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி தெரியலையே. நிஜமாவே உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லையா? இல்லை சார், உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு அண்ட் யூ ஹேவ் யுவர் ஓன் வே ஆஃப் டூயிங் இட். அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார்.
சரி, ஏதாவது கமெண்டாவது பண்ணுங்க. தெரியாத விஷயத்தை பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாது சார். யூ ஆர் அ ஸ்மார்ட் மேன் விஸ்வநாதன். சார், நம்ம நண்பர்கள் கிடையாது. நான் கண்ட்ரி ஹெட், நீங்க சேர்மேன். ஐ நோ மை லிமிட்ஸ். நோ நோ நோ, நான் உங்களை வெறும் கண்ட்ரிடாக மட்டும் பார்க்கல. அதையும் தாண்டி நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற சில பேரில் நீங்களும் ஒருத்தர். தேங்க்யூ சார். சில விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது நான் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, என் ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கு. புரியுது சார். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியும் சார். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நெட்டெக்கை பத்தி சில முக்கியமான முடிவுகள் நீங்க எடுக்க வேண்டியிருக்கு. அதனால நீங்களே இங்க கிளம்பி வந்துட்டீங்க. எஸ், யூ ஆர் ரைட். இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது எனக்கு மட்டும் இல்லை சார், ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல நம்ம கம்பெனி பத்தி ஆர்டிக்கல்ல தெளிவா போட்டிருக்காங்க. நம்ம பிரச்சனை நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி பேப்பர்ல நியூஸா வந்துடுது. ஆமா, என்ன எழுதியிருக்காங்க? உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறப்ப ஒன்று நீங்கள் நெட்டை யாருக்காவது விற்கணும் அல்லது மூடணும். ஷட் டவுன் ஆர் மர்ஜர். எஸ், இந்த ரெண்டு தான் என் மனசுல இப்போ ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கம்பெனியை தொடர்ந்து நடத்தலாங்கிறது தான் சார். நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கவே இல்லையே. ஆனால் அந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான் சார். என்ன சொல்றீங்க விஸ்வநாதன்? நம்ம கிட்ட ஃபண்ட் ஃப்ளோ இல்லை, பணம் இல்லாம கம்பெனி எப்படி நடத்துறது? சார், நம்ம கம்பெனி ஆரம்பிச்ச பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் கான்ஸ்டன்ட்டாக ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. அந்த கிராஃப் கீழே விடவே இல்லை சார். we have built a brand name. நெட்டெக்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இது ஒரே நாளில் நடந்தது இல்லை சார், 15 வருஷம் உழைப்பு. கம்பெனி ப்ராஃபிட் மோடில் தான் இருக்கு, நல்ல பிராண்ட் நேம் இருக்கு, ப்ராமிசிங்கான ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ போய் கம்பெனி மூடுறதுன்றது நாட் a wise decision சார். ஆனா நம்ம குரூப் சிஎஃப்ஓ வேற மாதிரி சொல்றாரே. சார், நான் அவரை பத்திலாம் கமெண்ட் பண்ண விரும்பல, ஆனா அவரோட முடிவு தப்பு. என்ன சொல்றீங்க? உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண சொன்னது அவர் தானே. அதனால தானே சார் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையும். சரி, கம்பெனி நாம ஏன் வைக்க கூடாது? இந்த கம்பெனிக்கு பின்னாடி 400 பேரோட உழைப்பு இருக்கு, 400 பேரோட கனவு இருக்கு. 400 பேர்னா வெறும் 400 பேர் இல்லை சார், இந்த 400 பேரை நம்பி 400 குடும்பங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் யோசிக்கணும் சார். விஸ்வநாதன், இது சேரிட்டி இல்ல, இது பிசினஸ். இதுல சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. சார், நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன். எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிலையும் எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே சந்தோஷமா வேலை செய்யறது கிடையாது. நிறைய பேர் நிறைய குறைகளோட தான் வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம கம்பெனில வேலை செய்யற ஒவ்வொருத்தருமே நம்ம கம்பெனி நினைச்சு ப்ரௌடா வேலை செய்யறாங்க. நான் நெட்டெக்ல வேலை செய்யறேன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரௌடும் சந்தோஷமும் இருக்கு. அது வேலை செய்யற ஒருத்தருக்கு லேஸ்ல வராது சார். இந்த கம்பெனி அவங்களுக்கு இந்த பெருமையும் சந்தோஷமும் கொடுத்துருக்குன்னா அந்த அளவுக்கு நீங்க இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை போய் இப்படி ஈஸியா விட்டு கொடுக்காதீங்க சார். கொஞ்சம் புஷ் பண்ணுங்க சார். இந்த கிரைசிஸ்ல இருந்து நாம வெளியே வந்துட முடியும். இன்னைக்கு வேணா இது ஒரு லாபகரமான முடிவா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பின்னாடி இந்த முடிவுக்காக நீங்க ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீங்க சார். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை நல்லபடியா நடத்தி ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் பண்றது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது சார். அதை நம்ம பண்ணியிருக்கோம். அதை ஈஸியா விட்டுட்டு போகாதீங்க சார். நாங்க எல்லாமே ஃபைட் பண்ண ரெடியா இருக்கோம். நீங்க அதுக்கான அனுமதியை மட்டும் கொடுங்க சார். हेलो, मैं एक मीटिंग में हूँ, तुम बाद में फोन कर. இது என்னோட முடிவு மட்டும் இல்லை, போர்டு எடுத்த முடிவு. அநேகமா கம்பெனியை சேல் பண்றதை தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு நான் என்னோட நல்லதுக்கிறதுக்காக பேசல சார். இந்த கம்பெனியோட நல்லதுக்காகவும் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க நல்லதுக்காகவும் தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நான் பேசி சொல்றேன். மச்சான், யாரா சொன்னது? சேல்ஸ் டீம். டேய், அவனுக்கு சும்மாவே பொருளை கிளப்பிட்டு இருப்பானுங்கடா. இல்லடா, உண்மைதான். அதான்டா, எப்படி சொல்ற? அவங்க டேவிட பாத்துருக்காங்க. டேவிடே சொன்னாரமா? ஆமா. நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு கம்பெனியை மூடணும்? என்னென்னமோ லாஜிக் சொல்றானுங்க. என்னதான்டா பிரச்சனை? ஹே, எத்தனை வாட்டி இதையே கேப்ப? கார்த்திக், அவங்க தான் புரியலன்னு கேக்குறாங்கல்ல, இன்னொரு வாட்டி சொல்ல. ஆமா மச்சான், கடைசி ஒரு தடவை சொல்றா. டேய்,
சேட்டுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குடா. ம். நெட்டெக்ல சம்பாரிச்சது பூரா வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல போட்டு ரொட்டேட் பண்ணியிருக்கான். அது பயங்கர லாஸ். அது மட்டும் இல்ல, அதுல ஏதோ கோல்மேல் வேலை வேற பண்ணியிருக்கான். அதனால மொத்தமா சேட்டோட எல்லா அக்கவுண்ட்ஸையும் சீல் பண்ணிட்டாங்க. இது டெம்பரரி பிரச்சனை தானே. ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னா கம்பெனிக்கு பணம் வரப்போகுது. இல்ல லக்ஷ்மி, இது கம்பெனி சம்பாரிச்ச பணம். பண்ண போற ப்ராஜெக்ட்காக அட்வான்ஸ் வாங்கின பணம் எல்லாமே போயிருச்சு. இந்த கம்பெனி நடத்துறதுக்கு இப்ப பணம் கிடையாது. நம்ம கிட்ட தான் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கே, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? டார்கெட் கார்ப்பரேஷன் மாதிரி 3 கம்பெனியோட ப்ராஜெக்டை நம்பி தான் இந்த வருஷமே இருக்கு. கம்பெனி பேர் கெட்டு போச்சுன்னா இந்த ப்ராஜெக்டையும் நிறுத்திடுவாங்க. அப்புறம் வேற என்ன பண்றது? இப்ப இதுக்கு என்னதான் வழி? எனக்கு தெரிஞ்சு ஒன்று கம்பெனியை மூடணும், இல்லை கம்பெனியை விற்கணும். மச்சான், கம்பெனி வாங்குறது விற்கிறதுலாம் சகஜம் தானேடா. டேய், புதுசாக எவனாவது ஒருத்தன் வருவான், அவன் கம்பெனி பேரை மாற்றுவான். இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதும் புதுசாக ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறதும் ஒன்றா? மச்சான், ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா நமக்கு என்ன? 1ஆம் தேதி தானே சம்பளம் வந்தா ஓகே தானே மச்சான்? டேய், அது உனக்கு. எனக்கு இது நான் வேலைக்கு சேர்ந்த முதல் கம்பெனின்ற சென்டிமெண்ட்ரா. புதுசாக ஒருத்தன் வருவான், மேலே இருக்க ஆளுங்கெல்லாம் மாற்றுவான். அப்படியெல்லாம் என்னால் வேலை செய்ய முடியாது. வேற யாராவது கம்பெனியை வாங்குனாங்கன்னா மொத்தமா எல்லாமே மாறிடும். சம்பளத்தை வேற கட் பண்ணுவாங்க, பாதி பேரை வேலையை விட்டு அனுப்புவாங்க. அவங்களுக்கு வேணும்ன்ற ஆளை பார்த்து பார்த்து எடுப்பாங்க. என்ன லக்ஷ்மி இது, ஒரே நாள்ல எல்லாமே மாறி போச்சு. இதே மாதிரி 2-3 கம்பெனில நடந்திருக்கு. நீங்களாவது புதுசா வந்தவங்க, 5 வருஷம் 10 வருஷமா இங்க வேலை செஞ்சவங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஷ்டம்தான் மச்சான். இதான் பிரச்சனை தெரியுது. யாருமே இதுக்கு என்ன பண்ணலாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தெரிலடா. விஸ்வநாதன் சார் என்ன சொல்றாரு? அவர் ஒரு ஆள் தான் சேட்டோட சண்டை போடுறது. முதல்ல சூசனை போய் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஆமா, அதான் பண்ணி ஆகணும். ஏன்டா, நேரம் நம்ம விஷயம் சரி போய் பார்க்கலாம்ல. டேய், சார் எந்த மூட்ல இருக்காருன்னே தெரியாது. அதுவும் இல்லாம இந்த பஞ்சாயத்துல அவர் கண்டிப்பா டென்ஷனாக தான் இருப்பாரு. நம்ம ஏதாவது பேச போய் கடிச்சு விட்டுற போறாரு. எவ்வளவோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு, அப்பவே போயிருந்திருக்கணும். வேலை போச்சுன்னு தெரிஞ்சிச்சு ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டான். இங்க பாருங்க, எல்லாமே சரியாயிடும் நினைச்சிட்டு நம்ம சும்மா இருக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதும் தப்பு. சூசனை போய் பாப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் முடிவு பண்ணுவோம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நெட்டெக் இல்லன்னு போச்சுன்னா நாம 4 பேரும் ஒரே கம்பெனில இப்ப இருக்கிற மாதிரி ஒன்னா இருக்க முடியவே முடியாது. காலேஜ் முடியிறப்போ ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சு. அது 50 பேர் உள்ள கிளாஸ். எல்லாரும் பிரிஞ்சு போறப்போ பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப 4 பேர் ஒரு டீம் பிரியணும்னு நினைக்கிறப்போ கஷ்டமா இருக்கு. நிச்சயமா எங்க அப்பாலாம் என்னை இன்னொரு கம்பெனில எல்லாம் வேலை செய்ய விட மாட்டாரு. இந்த கம்பெனிலனா நான் மெட்ராஸ்லயே இல்ல. எங்க வீட்டுல கூட பெங்களூர் வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனில பிரச்சனைன்ற மேட்டர்லாம் நான் இன்னும் வெளியே சொல்லல. தெரிஞ்சா உடனே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கெரியர் மட்டும் இல்ல, நம்ம பர்சனல் லைஃபும் இந்த கம்பெனியை பொறுத்து தான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சார். முன்னேற உள்ள விட்டது. நான் ராஜேஷ் சார். தெரியும். சேர்மேன் சொல்லலையா? சொன்னாரு. ஆனா நீ இப்படி என் மடியில வந்து உட்காரலாம் சொல்லல. என் மேல கோவமா இருக்கீங்களா சார்? நான் கோவப்படுற அளவுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது. சார், என்ன வேணும்? உங்க கம்பெனிக்கு உதவுறதுக்காக வந்திருக்கேன் சார். இங்க பார், எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு ஓவர் ஆக்டிங்? சார், நான் என் வேலையை தான் செய்யறேன். அதான் எனக்கு பிடிக்கலன்றன. என்ன சார் பிடிக்கல? நீ பண்றது ஒரு தரகர வேலை. தரகரெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்? பொருளை தயாரிக்கிறவன் ஒருத்தன், அதை உபயோகப்படுத்துறது இன்னொருத்தன். இந்த 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லாம அதுல லாபம் சம்பாதிக்கிறவன் இன்னொருத்தன். அவனுக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது அவனோட லாபத்தை தவிர. ஒரு விவசாயி காலம் பூரா விவசாயம் பண்றான்.
வானம் போயிச்சு போனா சில சமயம் செத்து கூட போறான். எல்லா தொழில் செய்யறவனும் அப்படிதான். ஆனா நடுவுல இருக்கிற தரகம் அப்படி கிடையாது. தக்காளியில லாபம் வருதுன்னா தக்காளியை வாங்கி வைப்பான், சிமெண்ட்ல லாபம் வருதுன்னா சிமெண்ட் வாங்கி வைப்பான். அவன் விற்கிற பொருள் மாறிட்டே இருக்கும், லாபம் மட்டும்தான் அவன் குறிக்கோள். சார், நான் ஒன்றும் தக்காளி வாங்கி விற்கிறவன் இல்லை சார். ஐ எம் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். இங்கிலீஷ்ல சொன்னாலும் செய்யறது இடைத்தரகர் வேலை தானே. காந்தி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்தியா முன்னேறணும்னா இடைத்தரகர்ல முதல்ல ஒழிக்கணும்னு. உன்னோட கம்பெனி என்ன பண்ணுதுன்னு எனக்கும் தெரியும். சிரமத்தில் இருக்கிற கம்பெனியா பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியது, அதுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கறதா சொல்லி உள்ள நுழைய வேண்டியது, அப்புறம் மெதுவாக அதை நடத்துறவங்க கிட்ட இந்த கம்பெனியை விற்கிறது தான் பெஸ்ட்னு அட்வைஸ் பண்ண வேண்டியது, நானே வித்து தரேன்னு சொல்லி அந்த கம்பெனியை அடிமாட்டு விலைக்கு பேரம் பேசி விற்க வேண்டியது. சார், நீ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கிறதுனால அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களால உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும். இந்த பாருங்க சார், இந்த வேலையை ஒன்றும் நானா கேட்டு வாங்கல. உங்க சேர்மேன் தான் என்னை கூப்பிட்டு இதை பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கும் உன் கையில் மார்க்கெட்டில் ஆள் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சேர்மன் கிட்ட உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதும் உன்னோட ஆளுங்கள ஒருத்தன் தான். அவனுக்கும் இந்த கம்பெனி விற்கிற காசுல கமிஷன் இருக்கும், கரெக்டா? ஆதாரமே இல்லாம இப்படி அடுக்கடுக்கா பழிய போடுறீங்களா சார்? புலியோட வேலை மான சாப்பிட்றது தான். அதை சொல்றதுக்கு ஆதாரம் தேவையில்லை, அதான் புலியோட நேச்சர். இதை நீங்க உங்க சேர்மன் கிட்ட சொல்லலையா? உன்கிட்டே உன்னை பத்தி இவ்வளோ கேவலமா சொல்றவன் நீ இல்லாதப்ப என் சேர்மன்ட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா சொன்னேன், ஆனா அவர் அது கேட்கிற சூழ்நிலையில் இல்ல. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? உன்னோட வேலையை செய். அப்ப நீங்க? நான் என்னோட வேலையை செய்யறேன். என்னோட வேலை என்னன்னு பாக்குறியா? சேர்மன் இந்த கம்பெனியை விற்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதான். சார், இதை விக்கலைன்னா மூட வேண்டியதுதான் சார். அப்படியா? ஆமா சார், எந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணாலும் கேட்டு பாருங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, அது உனக்கு புரியாது. சார், இது வியாபாரம் சார், இதுல சென்டிமெண்ட் கிடையாது. யார் சொன்னது வியாபாரத்துல சென்டிமெண்ட் இல்லைன்னு? வியாபாரத்துல சென்டிமெண்ட் இருக்கு. ஜெயிச்ச அத்தனை வியாபாரிகளும் கேட்டுப்பார், அவங்க சொல்லுவாங்க. சிக்னல்ல பொம்மை விற்கிறவனுக்கும் தலைமுறையா வியாபாரம் பண்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ சிக்னல்ல வியாபாரம் பண்ற, உனக்கு இந்த சென்டிமெண்ட் பத்தி எல்லாம் புரியாது. என்ன சார் வியாபாரத்துல சென்டிமெண்ட்? எல்லாரும் ஹோட்டல் நடத்துறாங்க, ஆனா சில ஹோட்டல்ல மட்டும் கூட்டம் நிறைய இருக்கு. அது ஏன்? வயிற்றுக்குன்னு மட்டும் சமைக்கிறவன் ஒருத்தன், வயிற்றுக்கு மேல இருக்க மனசும் நிறைய மாதிரி சமைக்கிறவன் இன்னொருத்தன். சார், என்கிட்ட ஏன் சார் இதெல்லாம் சொல்றீங்க? கரெக்ட், நல்ல கேள்வி இது. நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் உன்னை சுத்தமா மதிக்கல, உன்னை பிடிக்கலன்றது உனக்கு தெரியணும். அடுத்தது முக்கியமா, நான் ஏன் உன்னை மதிக்க மாட்டேங்கிறதுக்கு உனக்கு காரணம் தெரியணும்ல, அதுக்கு தான். வேற என்ன வேணும் உனக்கு? எம்ப்ளாயி லிஸ்ட், நீங்க பண்ற ப்ராஜெக்ட், அதோட ஸ்டேட்டஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். சூசன் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, அவங்க நீ கேட்ட தகவலாம் தருவாங்க. சேர்மன் நீங்க தருவீங்கன்னு சொன்னாங்க. நான் தான் சொல்றேன், சூசன் தருவாங்க. நான் சேர்மன்ட்ட பேசவா? இந்த சேர்மன் பேரை சொல்லி பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். அப்போ சேர்மனை நீங்க மதிக்க மாட்டீங்க. கம்பெனி நல்லா போறப்ப சேர்மன் பேரை சொன்னாலே சொன்னவன் உத வாங்குவான். விற்க போற கம்பெனில சேர்மன் சொன்னாரு, கவுன்சிலர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு. சார், உங்களை மாதிரி வீம்பு பிடிச்ச ஆளை நான் பார்த்ததே இல்லை. தன்னம்பிக்கைக்கும் பிடிவாதத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். என்ன அவமானப்படுத்துறீங்க, ஆனாலும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூட நீ செய்யற வேலை மேல உள்ள கோவம் தான். தனிப்பட்ட முறையில் ராஜேஷ் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நான் சூசனை பார்க்கறேன் சார். ப்ளீஸ். கார்த்திக், சரி நான் கிளம்பட்டுமா? என்ன இவ்வளவு சீக்கிரம்? மணி என்ன ஆச்சு? கரெக்டா ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற டைம்ல வந்து ஆஃபீஸ் முடியிற டைம்ல கிளம்ப போறேன் தானே? சரி இரு, நானே உன்னை வந்து ட்ராப் பண்றேன். இல்ல கார்த்திக், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். ஏன், எதனா பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் அப்செட்டா இருக்கியே அதான். நான் அப்செட் ஆகிறதுக்கும் உன்னை ட்ராப் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல கார்த்திக், நான் போய்க்கிறேன். லக்ஷ்மி கடைக்கு போகணும்னு சொன்னா அப்படியே போயிட்டு அங்கிருந்து நான் போய்க்கிறேன். என்ன பாக்குற? கஷ்டமா இருக்கா? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்ல, ஆனா பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம பேசிட்டு இருந்ததுதான், ஆபீஸ்க்கு பிரச்சனைனா இப்ப மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம சேர்ந்து இருக்க முடியாது தானே? அது மட்டும் தானா, இல்ல வேற எதுனா இருக்கா? வேற என்ன? உன் வீட்டுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, ஆனா அரைகுறையா தெரியும்னு நினைக்கிறேன். நீ சொல்லாம உன் வீட்டுக்கு எப்படி தெரியும்? ஏன் கார்த்திக் கோவப்படுற? நான் சொல்லலைன்னா வீட்டுக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியும்? ஆபீஸ்ல சின்னதா பிரச்சனைங்கிறது மட்டும் தெரியும். ஏய், மறைக்காம உண்மையை சொல்லு. இல்ல கார்த்திக், 2 நாள் முன்னாடி ஊர்ல இருந்து வந்தவங்க கிட்ட அப்பா ஏதோ கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வராம நேரா ஆபீஸ்க்கு போயிருக்காங்க.
ஆபீஸ் லீவுன்னு செக்யூரிட்டி சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பாக்கு தெரியும். ஃபுல்லா பிரச்சனைன்னு தெரியாது, ஆனா ஒரு வாரம் ஆபீஸ் லீவுங்கிறது தெரியும். உனக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமா. நீ என்ன சொன்ன? தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாரு. அவர்கிட்ட எப்படி போய் சொல்றது? இப்போ என்னமா அவருக்கு? ஒரு வாரம் லீவ் தானே, ஊருக்கு வந்துட்டு போன்னு சொல்றாரு. கோவப்படாத கார்த்திக். அப்போ நீ ஊருக்கு போற? நான் அவர்கிட்ட எங்க டீம் மட்டும் திடீர்னு கூப்பிட்டா கூப்பிடுவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ ஊருக்கு போறியா? தெரியல கார்த்திக். அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா லீவ் விட்டாச்சு, எங்க அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவர்கிட்ட டேவிட் நம்பர் இருக்கு. நான் ஏதாவது சொதப்பினா அடுத்து அப்பா அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. என்ன முறைக்கிற? நீ ஊருக்கு போக கூடாது. என்ன மிரட்டுற? போக கூடாது, அவ்வளவுதான். ஏய் இங்க பாரு, இப்படி அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் போவேன். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. போவேன். நீ என்ன பண்ணுவ? என்ன? நீ போக கூடாது. ப்ளீஸ் ராஜி, போகாத. ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, எரிச்சலா இருக்கு. நீ பக்கத்துல இருந்தனா கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதிகாரத்திலாம் கேட்கல, ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்கிறேன். ப்ளீஸ் போகாத. ப்ளீஸ். மிரட்டின காரியம் ஆகலன்னதும் உடனே கெஞ்சிரியா? ஆமா, என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். இப்பவே ஊருக்கு போறேன்னு மிரட்டுற. கம்பெனி முன்னா கன்ஃபார்மா போயிடுவ போல. என்ன பதிலே காணோம்? போயிட்டா மறந்துடுவியா? வீடு பூந்து ஒன்று தூக்குவேன். பாருடா. ஆமா, அப்புறம் என்ன? ஆசை காட்டி மோசம் பண்ணலான்னு பாத்தியா? அதெல்லாம் இங்க நடக்காது. இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு புருஷன். வேற ஏதாவது பெட்டரா வேணும்னா அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கோ. அப்போ அடுத்த ஜென்மத்துல என்ன கழட்டி விட்டுருவ. 7 ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு புருஷன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு அப்படி தோணவே இல்லையா? எங்க இருந்து பிள்ளை பேச கத்துக்கிற? எல்லாம் உங்க ட்ரைனிங் தான். அப்போ நான் ஊருக்கு போல. அதான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியே போலன்னு. என்னமோ இப்பதான் முடிவு பண்ண மாதிரி சொல்ற. அது எப்படி உனக்கு தெரியும்? போலன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனாலும் போறேன்னு சொல்லி என்ன லைட்டா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணணும், அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், கை போடுற வேலையெல்லாம் வேணாம். இல்ல, சும்மாதான். பாருடா. என் பக்கத்துல நீ இருந்தா அது ஒரு தனி தெம்பு தான். நீ ஊருக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. சனி ஞாயிறுல நம்ம பார்க்காம தானே இருக்கோம். அப்பெல்லாம் ஒண்ணும் தோணலையா? இல்ல ராஜி, நீ பார்க்கலனா கூட நீ இங்கதான் பக்கத்துல இருக்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். நினைச்சா வண்டி எடுத்துட்டு வந்து உன்னை பார்த்துடலான்னு தெரியும். நீ ஊருக்கு போறேன்னு சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, நான் போல. போதுமா? வா, வந்து டிராப் பண்ணு. இப்பதான் வேணான்னு சொன்ன, இப்போ உன் கூட போகணும்னு தோணுது. சரி வா போலாம். ஏய், கையெடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மச்சான், கண்டிப்பா உள்ள போணுமா? டேய், நம்ம ஆபீஸ் தானடா. டேய், அது போன மாசம்டா, இது இந்த மாசம். இப்ப எதுக்கு தேவலாம் பயப்படுற? பயம்லாம் இல்லடா. ஆபீஸ்க்கு வராதேன்றதுக்காக எஸ்எம்எஸ்ல தகவல் அனுப்புறானுங்க. அதுக்கப்புறமா அடம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படிடா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், கோச்சுக்காதடா. சூசனை பார்க்கணும் அவங்க வீட்லயே பாத்துக்கலாம்டா. டேய், அதெல்லாம் அவ்வளவு மரியாதை இருக்காதுடா. டேய், நீயா சொல்ற? ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கதவை தட்டி நீ போய் சூசனை பார்த்ததே இல்லையா? எங்க இருந்துடா இப்படிலாம் கவுண்டர் பிடிக்கிற? மச்சான், எழுதுறவன் சொல்றான், அந்த விஷ்ணு பேசுறான். சரி வா, போய் பார்த்துட்டு வருவோம். மச்சான், செக்யூரிட்டிலாம் வர மாதிரி இருக்கானுங்க. நம்ம வழக்கமான செக்யூரிட்டினா 100 தட்டினா உள்ள விட்டுருவானுங்க. ஆனா கதவு கிட்ட நிக்கிற இந்த காஜுலோட லுக்கே சரியில்லையடா. டேய், இங்க இருந்தே பயப்பட ஆரம்பிச்சனா கண்டிப்பா உன்னை உள்ள விட மாட்டாங்க. ரைட் ராயலா, வா, நிறுத்தினா பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன என்ன வேணும்? இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி நாங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சூசனை பார்க்கணும். சூசன் இன்னைக்கு வரல. அவங்க உள்ளதான் இருக்காங்க. உங்களுக்கு யார் சொன்னது? சூசன் உள்ள இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? மச்சான், கொஞ்சம் கூலா டீல் பண்ற. நீ சும்மாறா. அவங்க உள்ள இல்ல சார். அவங்க உள்ளதான் இருக்காங்க. அவங்க கார் கீழே நிக்குது. கீழே செக்யூரிட்டி அவங்க மேல இருக்காங்கன்னு சொன்னாரு.
அப்பாயின்மெண்ட் இருக்கா? அவங்க எங்களோட பாஸுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. வெளியேந்து வரவங்க தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும். அவங்க யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க வர சொல்லியிருக்காங்க? அப்போ ஃபோன் பண்ணுங்க. நான் எதுக்கு ஃபோன் பண்ணோம்? உனக்கு வேணும்னா நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்க. என்ன சார் பிரச்சனை பண்றீங்க? யோ, இது ஏன் ஆஃபீஸ்யா? நான் உள்ள போக கூடாதுன்னு நீ தான் ஏன் பிரச்சனை பண்ற? இன்னைக்கு லீவ் தானே? லீவ் சரிதான், ஆனா உள்ள போக கூடாதுன்னு யாரும் சொல்லியே. எனக்கு அதான் ஆர்டர். எனக்கு யாரும் அப்படி ஆர்டர் போடலையே சார். அவங்க வெளியே வந்தா பாத்துக்குங்க, ஆனா டோர் தாண்டி உள்ள போக கூடாது. நான் எதனா பண்ணி அவங்க வெளியே வந்தா ஓகே தானே? ஓகே தான் மச்சான். இந்த கண்ணாடிலாம் அடிச்சு உடைச்சிட்டு அப்படியே இந்த செக்யூரிட்டி மூக்கி அடிச்சு உடைச்சனா சூசன் வெளியே வந்துருவாங்களே. ஹலோ, என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? யோ போயா, சும்மா போய் சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்ன மரியாதை? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னடா பண்ணுவ? என்ன விடுங்க. கார்த்திக், என்னது இதெல்லாம்? உங்களை பார்க்கணும்னு சொன்னேன், மாத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கான். மேடம், நீங்க தானே யாரையும் உள்ள விடாதீங்கன்னு சொன்னீங்க. சரி சொன்னேன், ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல. இல்ல மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தான். நான் சொன்னது இவங்கள இல்ல. ஏன் கார்த்திக், நீயாச்சும் ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? ஏங்க, உங்க போன் 2 நாளா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்க. என் போன்ல ஒழுங்கா தான் இருக்கு. சிபிஐ ரைடு அப்போ இங்க இருந்து கால் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து சரியா லைன் கிடைக்க மாட்டேங்குது. போங்க, போய் போன் எடுங்க. சரி வாங்க. இல்லங்க, நான் வரல. கோவப்படாத கார்த்திக், யாராச்சும் வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? ஏங்க, எனக்கு உங்க மேலாம் கோவம் இல்லைங்க, மொத்தமா அந்த சிஸ்டம் மேலேயே கோவமா இருக்கு. தீபாவளி பொங்கலுக்குலாம் கூட்டம் கூடி ஆடி பாடுறோம்ல, அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா இதான் பிரச்சனைன்னு கூப்பிட்டு சொல்லலாம்ல. சில விஷயத்த அப்படி ஓபனா சொல்ல முடியாது கார்த்திக். உன்ன மாதிரியே எல்லாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. உள்ளவா கார்த்திக். இல்ல, நான் வரல. ஏங்க, அவன் அப்படிதாங்க அடம் பிடிப்பான். சரி, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ஒண்ணும் இல்லைங்க, முதல்ல 1.5 நாள் லீவுன்னாங்க, அதுக்கப்புறம் அது 1 வாரம் லீவ் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. நேற்று வரைக்கும் நக்கெல்லாம் மற்ற கம்பெனிக்காரங்களாம் பார்த்து சிரிச்சு கலாச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவனுங்க நம்மள கலாச்சிட்டு இருக்கானுங்க. Facebookல இஷ்டத்துக்கு ஸ்டேட்டஸ் போடுறானுங்க, மெசேஜ் போடுறானுங்க, ஜோக்ஸ் போடுறானுங்க. ஒண்ணுமே புரியலங்க. என்னங்க நடக்குது தெரியல. சூசன், நாங்க வருத்தப்படுவோம்ல, யோசிக்காதீங்க. எதுனா சீரியஸான பிரச்சனைனா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஸ்வநாதன் சார் கிட்ட நான் இன்னும் பெருசா பேசல. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் டெல்லில இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப நம்ம கம்பெனியை சேர்மன் தொடர்ந்து நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னங்க சொல்றீங்க? விக்கலாம், நல்ல ரேட் கிடைக்கலனா மூடிடலாம். இதுக்குதான் வாய்ப்பு இருக்கிறதா பேசிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சேர்மன் வந்ததை உறுதியா சொல்ல முடியும். நான் மனசுக்குள்ள வஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். அப்ப நம்ம கம்பெனி மூடிடுவாங்களா?